ஸோ ஈசா யோகா மையத்திலிருந்து ஆட்டோ வந்து நம்ம அடிவாரம் பூண்டி வரைக்கும் ஆட்டோ கூட போகுது. வேணுன்றவங்க ஆட்டோலேயும் போகலாம். அதிலே ஷேர் ஆட்டோ இருக்குது, இண்டிவிஜுவல் ஆட்டோ இருக்குது, ப்ளஸ்ஸு பூண்டிக்கு பஸ்ஸும் இருக்குது. ஸோ அதனால் விருப்பப்பட்டவர்கள் எப்படி எவ்வளோனாலும் நீங்கள் போகலாம். பூண்டிக்கு வந்து எவ்ரி ½ ஒரு பஸ்ஸு அப்படியே ஃபுல்லாகிடுது. அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ பெட்டர் பிளான் வந்து மிடில் ஆஃப் த வீக் போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் இது மாதிரி ஒரு லேடிஸு அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோடு வரவங்க நீங்கள் வீக்கெண்டில் வர்றது நல்லது. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் பயம், சிலருக்குலாம் பாதி பயம் இருக்கும் மலை நைட்டில் ஏறணுமேன்னு. ஸோ அந்த பயம் இல்லாமல் எல்லோரும் கூட்டத்தோடு குடும்பத்தோடு போயிட்டு வரலாம். ஸோ ஈஷா சென்டர்லேருந்து ஆட்டோ பூண்டிக்கு அவைலபிள். சிவாய நம சிவாய நம சிவாய நம. பாருங்க டடசல் பாருங்க. இவளுக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடச்சிக்குது பாருங்கள். வெள்ளியங்கிரி ஆண்டவர், அதுவும் கைலாய மலைக்கு இந்த இளமையிலேயே தென் கைலாயத்துக்கு பார்க்கும் பாக்கியத்தை குழந்தை பெற்றிருக்கா பாருங்க. ஆமாம், சிவாய நம சிவாய நம. யானை இருக்கா? ஓ, நவ் வி ஆர் இன் தி ஃபாரஸ்ட் ஏரியா, நாட் ஃபாரஸ்ட். ஆமாம் கரெக்டு. ஃபாரஸ்ட்னா வேறு மாதிரி ஆகிடும். எல்லாம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் பண்ணுறது லீலை. எல்லாம் வெற்றிகரமாக போயிட்டு வரோம். நல்ல ஒரு பாக்கியம் டிகேஎஸ் குழுமத்துக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பேரூர் ஆண்டவனுடைய கிருபை ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். ஸோ உச்சிகால பூஜையை பார்த்து நமக்கு அப்படி ஒரு கிருபையில் இப்போ வெள்ளியங்கிரி மலை நோக்கி பூண்டி அடிவாரம் டிகேஎஸ் குழுமத்தினர் நற்றுணையாவது நமச்சிவாயமே யாம் பெற்ற என்பம் பெருக வையகம் சிவாய நம.